இந்த வருஷம் எந்த ராசிக்காரங்களுக்கு கடன் கிடைக்கும்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எந்த ராசிக்காரங்களுக்கு கடன் கிடைக்கும்? முதன்மையான ராசி காலபுருஷ தத்துவப்படி முதன்மையான ராசி மேச ராசிக்காரங்களுக்கு கடன் கிடைக்கும்னு சொல்லிடலாம். எப்படி கடன் கிடைக்கும்? உங்க ராசிக்கு வந்து பாருங்க 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சனி இருக்கார். இந்த வருஷம் குரு வந்து உங்க ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு குரு போனா என்ன இது? வீடு வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்க போறீங்க. அந்த இஎம்ஐ இதெல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வருஷம். சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க சனி விரயத்தை கொடுப்பார். விரையம் எப்படிங்க பண்ணுவீங்க? கையில பணம் வந்தா தானே செலவு பண்ண முடியும். கையில பணம் இருந்தா தான் நம்ம விரையுமே பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த வருடம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். அதை வச்சு உங்க பிரச்சனைகளை ஓரளவுக்கு உங்களால் தீர்த்துக்க முடியும். வீடு வாகனம், வண்டி வாகனம் வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு பேங்க் லோன்ல அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு கடன் கிடைச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வர்றார். பெரிய அளவுக்கு மாட்டிக்குவீங்க. ஆனால் அளவா கடன் வாங்குங்க. சரிங்களா? கேட்ட யார் போய் பணம் கேட்குறீங்களோ கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால அளவா கடன் வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த வருஷம் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமா இருக்கும். மேஷம், துலாம், தனுசு, உங்களுக்கு கும்பம், இந்த 4 ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கடன் கிடைக்குங்க. பயன்படுத்திக்கோங்க.